வணக்கம். ஜப்பான் டோக்கியோ மாநகரில் 33வது முறையாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் 33 வகையான விளையாட்டுகள் இருக்கிறது. அதில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவில் இருந்து எண்ணற்ற வீரர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு முறை கூட இவர்களால் கோப்பையை வெல்ல முடியவில்லை. தங்கத்தை இவர்களால் வெற்றி பெற வைக்க முடியவில்லை. வெள்ளியை இவர்களால் தன்வசம் படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் இரு இடத்தில் வெண்கலத்தை மட்டும் வென்றிருக்கிறார்கள். 144 கோடி மக்கள் தொகை கொண்ட நம் இந்திய தேசத்தில் விளையாட்டு வீரர்களுக்கா பஞ்சம், இளைஞர்களுக்கா பஞ்சம்? ஆஹா, நினைக்கும் பொழுதே வலியும் வேதனையும் தருகிறது. என் நாடு எவ்வளவு பெரிய நாடு! என் நாடு சாதி மதம் மொழி இனம் கடந்து சரித்திரம் படைத்து கொண்டு இருக்கும் நாடு. எந்த நாட்டுக்கும் இல்லாத மிகப்பெரிய வல்லமை உள்ளது என்றால் என் நாடு ஜனநாயக நாடு, என் நாடு சமத்துவ நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச கோடிக்கணக்கான இளைஞர்களை புறந்தள்ளிவிட்டு ஏதோ கடமைக்கென்று விளையாட்டு வீரர்களை அனுப்புவதனால்தான் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை, அவர்களால் தங்கப்பதக்கம் வெல்ல முடியவில்லை. யாரை எதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இன்னும் விளையாட்டுத்துறைக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக பழங்குடி மக்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கும், ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கும். அவர்கள் வேட்டையாடும் பொழுது குறிப்பாக துல்லியமாக தன்னுடைய இலக்கை நோக்கி சுடக்கூடிய, தன்னுடைய இலக்கை நோக்கி எரியக்கூடிய, தன்னுடைய இலக்கை நோக்கி பாயக்கூடிய கூர்மை புக்தி இருக்கும், கூர்மை என்ன இருக்கும். அது போன்ற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயிற்சி அளித்தால் இந்தியாவில் மிகப்பெரிய வல்லமை மிக்க விளையாட்டு வீரர்களாக 4 நபர்களுக்கு எடுத்துக்காட்டாக எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழக்கூடிய விளையாட்டு வீரர்களாக பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள். ஆனால் இங்கு இருப்பவர்களோ சாதியையும் மதத்தையும் இனத்தையும் வைத்து விளையாட்டில் ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்து கொண்டு இருப்பதனால்தான் என் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட தங்கப்பதக்கம் வாங்க முடியாமல் ஏக்கம் வருகிறது. காலையிலும் மாலையிலும் செய்தி பார்க்கும் பொழுது இன்று நடந்த போட்டிகளில் என்னுடைய இந்தியர்கள் யாராவது ஒரே ஒரு தங்கம் பெற்றிருக்க மாட்டார்களா, யாராவது ஒரே ஒரு வெள்ளி பெற்றிருக்க மாட்டார்களா, யாராவது ஒரே ஒரு வெண்கலம் பெற்றிருக்க மாட்டார்களா, அட்லீஸ்ட் பட்டியலாவது இடம் பெற்று இருக்க மாட்டார்களா என்று நினைக்க தோன்றும். நம்மை விட சின்ன சின்ன நாடுகள், நம்மை விட மக்கள் தொகையில் மிக 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 குறைவான நாடுகள் எல்லாம் தங்கப்பதக்கம் வாங்கி கொண்டு இருக்கிறது. நான் மட்டும் தங்கப்பதக்கம் ஏதாவது இருக்குமா, பட்டியலில் பேர் இருக்குமான்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஏன் இவர்கள் உருவாக்குறார்கள் தெரியவில்லை. 3000 கோடி ஒதுக்கணும், 4000 கோடி ஒதுக்கணும் விளையாட்டுத்துறைக்கு என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் அதற்கான சரியான வழிகாட்டுதல் இருக்கிறதா? அதற்கான சரியான விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுக்கிறீர்களா? அதற்கான சரியான ஏற்பாடுகள் நடைபெறுகிறதா என்று கண்காணிக்க வேண்டாமா? அரசு என்பது எதையுமே முன்கூட்டி செய்யக்கூடியது தான் அரசாக திகழும். அது எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, நாட்டை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, எதுவுமே நாளை நடைபெறுவதற்கு இன்றே முன்னெச்சரிக்கையாக இருப்பது தான் அரசாங்கம். அப்போ நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்காத யாருடைய குற்றம்? அவர்கள் இன்று தங்கம் வெல்ல முடியாமல் சூழ்நிலையை நிற்பது யாருடைய குற்றம்? ஏன் நம்மை விட எல்லோரும் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் சிறந்தவர்களா? நம்மை விட ஆற்றல் மிக்கவர்களா? நம்மை விட வீரம் மிக்கவர்களா? இல்லை தோழர்களே. வெள்ளைக்காரனை விரட்டி அடித்ததில் கையில் துப்பாக்கி இல்லை, பீரங்கி இல்லை, தன்னுடைய கையில் இருக்கின்ற வில்லம்பு மட்டுமே ஆயுதமாக வைத்து லட்சக்கணக்கான வெள்ளையர்களை விரட்டி அடித்தது நம் இந்திய தேசம். ஆயுதம் என்பது தன்னுடைய கையில் இருக்கும் ஒவ்வொன்றையும் ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு குறிப்பாத்து சுட தெரியாதா? குறிப்பாத்து எரிய தெரியாதா? குறிப்பா